எங்கேருந்து வந்தன்றதை மறந்துட்டியா? உன் முப்பாட்டன் ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் மறந்துட்டியா? இதெல்லாம் அப்படியே நமக்கு அப்ளை பண்ணிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் பெருமையாக சொல்லிப்பாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள். இயேசுகிட்டே பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் நெட்டில் அவர் சொல்கிறார், நீ பிசாசின் பிள்ளை போ அப்படின்றார். நான் ஏன் அது சொல்கிறேன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாம் தாங்க முப்பாட்டன்னு ஒரு பெருமை இருக்கும்போது, ஒரு நல்ல அது பெருமை நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். பட் அதில் ஒரு இது இருக்கும்போது, நாம் யார்? ஆண்டவராக இயேசு. அவங்களுடைய முப்பாட்டன் ஆபிரகாம்னா நம்முடைய முப்பாட்டன் இயேசு. ஆபிரகாம் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாம், நாம் இயேசுவின் சந்ததி, இயேசுவின் பிள்ளைகள். விசுவாசத்தினால் இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் பிள்ளைகள். நாம் ஆபிரகாமின் அந்த வம்சத்தில் வந்த இயேசு ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர். அப்போது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கும் பொருந்தும் ஒரு விதத்தில். நாமும் அவருடைய தாசனாகிய இஸ்ரவேல், நாமும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம், நாம் சிநேகிதனான இயேசுவின் சந்ததி. நாம் 9 பாருங்கள், நாம் பூமியின் கடையாந்தரங்கள் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நான் சும்மா உன்னை கொண்டு வந்தேன்றார் தேவன். நீ யாரோ இருந்த, ஏதோ ஒரு மூலையில் இருந்த, ஒன்றுமில்லாமல் இருந்த, நீ ஒரு ஜனமாவே இல்லை, எங்கிருந்தோ உன்னை கொண்டு வந்து நான் சும்மா கொண்டு வந்தேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ பயப்படாதன்றார். எப்படி சொல்கிறது இதை? தம்முடைய ஜனங்கள் ஏன் பயந்துட்டாங்கன்னா, தாங்க யாருன்றதை மறந்து விட்டார்கள். அப்போ நாமும் இன்றைக்கு அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அதிலிருந்து ஜெபியுங்க, உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு. கடவுளுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட மக்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான மக்கள். நீங்கள் கண்ணாடியை பார்க்குறப்ப வேறு விதமாக பார்க்கலாம், உலகம் உங்களை பார்க்குறப்ப வேறு விதமாக பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. கடவுள் உங்களை எப்படி பார்க்குறார்? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்போ நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், அவரோட அக்ரி பண்ணுங்கள். ஆமாம் ஆண்டவரே, நான் என்னை எப்படி பார்க்குறேனோ நீர் எப்படி பார்க்குறீன்றது தான் முக்கியம். நீர் என்ன விசேஷித்த ஒரு மக்களாய் பார்க்கிறீங்களே. ஆகவே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தாசர்கள், உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள். நாங்கள் இஸ்ரவேல், நீர் தெரிந்து கொண்ட ஜனம். நாங்கள் இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியார். இஸ்ரவேல்